சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். சென்னையில் நடைபெறும் திமுக எம்பி திருச்சி சிவாவின் நூல்கள் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். தமிழனாக பிறந்தது சிறப்பு, கழகத்தில் பணியாற்றுவது பெருமை, கலைஞரின் தொண்டனாய் வாழ்வது பேருன்னு எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் வெறும் எழுத்தல்ல, காலத்துக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு. ஒவ்வொரு திமுக தொண்டரும் தன் இதயத்தில் எழுதி வச்சிருக்க வேண்டிய சொற்கள். தமிழை விட, கழகத்தை விட, கலைஞரை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? என்னை பற்றி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதினு எழுதியிருக்கிறார். என் மீதான அன்பு மிகுதியால் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்னை 45 ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பவர். இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல்ல அறிவிச்சவர் சிவாதான். அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார். ஆனா அதுல ஒரு திருத்தம், கலைஞராய் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் வசீகரிக்கக்கூடிய பேச்சை பகிர்ந்திருக்கிறாரோ, அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கு சொந்தக்காரன் நிரூபிச்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக. இந்த நூல்களில் திராவிட இயக்கத்தோட கொள்கைகளை இருக்கு, நம்முடைய தலைவருடைய வரலாறுகள் இருக்கிறது, இயக்கத்தினுடைய தியாகம் இருக்கிறது. மொத்தத்தில் கழகத்தினர் எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி வாதிடணும், எப்படி பதில் சொல்லணும் என்று வழிகாட்டக்கூடிய புத்தகங்களாக இவற்றை திருச்சி சிவா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாங்கள்லாம் இயக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ, அந்த காலத்தில் நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் வதந்திகளையும் புறப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாமல் அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம்னு யோசிச்சு வராங்க. வரலாறுகளை அதனால மாற்றுறாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த இயக்கத்துக்கு தேவை. இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை. இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன். கவி பேரரசு அண்ணன் வைரமுத்து அவர்கள் சொன்னார்கள், சிவா அவர்கள் தான் ஐஏஎஸ் ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நானும் படித்தேன். நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது, திருச்சி சிவா அவர்களே, ஐஏஎஸ் பதவிக்கு ஓய்வு உண்டு. ஆனால் நீங்க கொள்கையை பிறப்பும் திமுக 3 இடத்துக்கும் நம் பயணத்துக்கு என்றைக்கு ஓய்வில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் நடைபெறும் திமுக எம்பி திருச்சி சிவாவின் நூல்கள் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.